திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் போட்டோம், ஃபோன் போக மாட்டேன்ட்டு. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிவார்ப்பணம். சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மண்டிலுள் ஆடி போற்றி இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்த விழா என்பர் நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்து கதவு உள் பூட்டி போட்டோம், வெளியே பூட்டிருங்க. ரேவதியக்கா எந்த வழியாக வருவாங்க? தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுடி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து மாணிக்கவாசகர் திருவடிகள் வணங்கி திருவாசகம் தொடங்கலாம். திருச்சாளல், அந்த திருச்சாளல் நிறைவு பண்ணிட்டோம். 20வது மந்திரத்தில் அருந்தவர்க்கு ஆளின் கீழ் இந்த குரு தொடர்புடைய மந்திரங்கள் இதே பதிகத்தில் 16வது மந்திரம், 13வது பதிகத்தில் 13வது மந்திரம். இந்த மந்திரங்களுக்கான வேறுபாட்டை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கணும். அநேகமாக சனிக்கிழமை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனிக்கிழமை முடியுதான்னு பார்க்கலாம். இந்த அருந்தவர்க்கு ஆளின்கள்ங்கிற மந்திரத்தில் தவம் செய்த 4வருக்கும் குருவாக இருந்து உபதேசம் செய்தார். அதனுடைய காரணம் என்ன என்பதுதான் கேள்வி. அவ்வாறு இவர் அறம் முதலிய 4னையும் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு உலக இயல்பு தெரியாமல் போயிருக்கும் என்பது உரைப்பொருள். இதில் என்னன்னா, இப்போ நாம் அந்த மந்திரத்தை பாடுறோம், அபூர்வமாக 100ல் ஒரு 5 பேர் உரை படிப்பாங்க. அந்த 5 பேர்லேயும் குறைவாக தான் குறிப்புரை படிப்பாங்க. இந்த மந்திரத்தை பாடுறதுனால இந்த மந்திரத்தின் பொருளுக்குள்ளே போகவே முடியாது. இதில் என்ன கேள்வின்னா, இறைவன் கல்லால மரத்துக்கு கீழே இருந்து முனிவர்களுக்கெல்லாம் அறம் முதலியவற்றை சொன்னது ஏன் அப்படி சொல்லலைன்னா அவர்களுக்கு இந்த உலக இயற்கை தெரியாமல் போயிருக்கோம் என்பது விடை. அதுக்குள்ளேயே ஒரு வினா இருக்குது. நான் அந்த வினாவை ஏற்கனவே கேட்டுட்டேன். என்ன வினான்னா, அப்படி தெரியாமல் உலக இயற்கை தெரியாதவர்களாக இருந்திருந்தால் இவர்கள் எப்படி தவம் செய்திருக்க முடியும்? சிவனுக்கே எப்படி மாணவர்களாகி இருக்க முடியும் என்றால் அதில் ஒரு நுட்பமான விடை இருக்கிறது. அந்த விடையை உரையாசிரியரே சொல்றார், காசு பிள்ளையே சொல்லுகிறார். அதாவது உலக இயற்கை இவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் என்பதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பின்னால் வருகின்ற சந்ததிகள் அறியாமல் போயிருக்கும். பின்னால் வருகின்ற சந்ததிகள் இதனை அறியாமல் போயிருக்கும். அப்படியானால் இவர்களுக்கு இறைவன் அறம் முதலிய 4னையும் சொன்னது அவர்களுக்காக மட்டுமல்ல, பின்னால் நாம் உட்பட பின்னால் வருகின்ற மக்களுக்காக, சமய நெறியில் செல்பவர்களுக்காக, அறநெறியில் செல்பவர்களுக்காக வேண்டிய விஷயங்களை எல்லாம் இறைவன் இந்த முனிவர்களுக்கு சொன்னார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்தோம்னா, கடைசி 5 மந்திரத்துக்கு அருணை வடிவேல் முதலியாருடைய வினாவிடையை பார்த்தோம். அது எத்தனை தடவை பார்த்தாலும் தவறில்லை. இன்றைக்கு மீண்டும் அதை நேற்று பதிவு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த குரு பெயர்ந்தாரு? யாரு? நவகிரகத்தில் இருக்கிறவர். ஆனா நீங்க கோயில்கள் இதுல எல்லாம் ஃபுல்லா தட்சிணாமூர்த்தியை தான் காட்டுறாங்க. இல்ல, அதாவது நீங்க ஜோசியர்களே சாமியை காட்டும் போது நவகிரக இவரை காட்டுறாங்க, தட்சிணாமூர்த்தியை காட்டுறாங்க. அது ஜோசியர்களுக்கே குருங்கிறது யாருங்கிறது தெரியலையா என்னன்னு தெரியல. நவகிரகத்தில் உள்ள ஒரு குருவை தான் காட்டணும். யாரை காட்டக்கூடாது? தட்சிணாமூர்த்தியை காட்டக்கூடாது. தட்சிணாமூர்த்தி ஞானத்துக்கு, அதாவது அந்த நவகிரகத்தில் இருக்கிற வியாழ பகவானுக்கே இவர் தான் குரு. இவருக்கு யாரே கிடையாது, குருவே கிடையாது. அவர் சுயம்பு, குருவாகிய சுயம்பு.
ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோசியர்கள் பேசுகிறாங்க. இன்னைக்கு டிவியில் பார்த்தேன், ஃபுல்லாக எல்லாருமே தட்சிணாமூர்த்தியை தான் காட்டுறாங்க. அது சாஸ்திரம் அது எப்படி பார்க்குதுங்கிறது தெரியல. நவகிரகத்தில் இருக்கிற குரு தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு இந்த தட்சிணாமூர்த்தியாகிய குரு வேணும். அதனால் இணைச்சி பேசலாம். ஆனால் கட்டாயம் யாரைத்தான் பேசணும்? நவகிரகத்தில் இருக்கிற குரு தான். அவர் கிரகம் கிடையாது, இவர் கடவுள். அவங்க யாரு? கிரகங்கள். அதை போட்டு ஜோசியர்களே குழப்புற மாதிரி தெரியுது. சாமி தான் எல்லாரையும் தெளிவுபடும். ஆமாம் ஆமாம், சாமி தான் இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். பார்க்கலாம். வந்திருக்கிற கோயிலுக்கு போயிருக்கிறாப்புல. ஆமாம், கோயிலுக்கு போயிருக்கிறா. இப்போ நாம் அந்த அருணை வடிவேல் முதலியார் உரையில் 16 அந்த கதவை திறந்துவிடுங்க. 16வது மந்திரத்துக்கு பிறகு உள்ள வினாவிடை எழுதலாம். நன்றாக நால்வர்க்கும் என்ற மந்திரம் அதே கான்செப்ட் தான். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நால்வருக்கும் நான்மறையின் உட்பொருளை எதற்கு சொன்னார் அப்படின்னா, அப்படி சொல்லலைன்னா சொன்னது மட்டுமல்ல, அவர் முப்புறங்களையும் எரித்தவராக இருக்கிறார். விடை கேள்விக்கும் விடைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். சும்மா தாளம் போட்டு யார் வேணாலும் பாடலாம். 500 யுகங்கள் ஆனாலும் பொருள் புரியாது. ஆலமரத்துக்கு கீழே இருந்து எதுக்கு 6 முதல் 4 சொன்னார்னா, பதில் என்ன வருது? முப்புறத்தையும் எரித்தார்னு வருது. சிவாய நம. கேள்விக்கும் பதிலுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இந்த கேள்வி பதிலை சரியாக சமப்படுத்தினவர் அருணை வடிவேல் முதலியார் தான். அதில் பாருங்க, அந்த வினா என்னன்னு எழுதிடுங்க. வினா ஏற்கனவே எழுதினவங்க திரும்ப ஒரு தடவை அது சரியாக எழுதியிருக்கிறோமான்னு பார்த்துக்கிடுங்க. புதுசாக எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. வினா அப்படின்னு போட்டுக்கிடுங்க. வினா. ஆலமரத்தின் கீழ் இருந்து நால்வருக்கும் அறம் முதலியவற்றை சொன்னார். துறவிகளுக்கு வீடு தருபவர் என்பது இதனால் தெரிகிறது. துறவிகளுக்கு வீடு பேறு தருபவர் இறைவன் என்பது இதனால் தெரிகிறது. எனவே இல்லறத்தார் பொருளும் இன்பமும் வேண்டுமென்றால் வேறு தெய்வங்களை வணங்க வேண்டுமா என்பது கேள்வி. அப்படி அங்கே மூலத்தில் அது இல்லை. ஆனால் அந்த கேள்வி வந்தால் தான் அந்த மந்திரம் மாணிக்கவாசகர் ஏன் பாடினாருங்கிறதே தெரியும். நம்ம தான் முதலாக இந்த கேள்வி பதில் எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். கேள்வி என்னது? முனிவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு உபதேசிக்கிறாரு, துறவிகளுக்கு உபதேசிக்கிறாரு. உபதேசித்தா வீடு பேர் கிடைக்கும். அப்போ இல்லறவாசிகள் எல்லாம் பொருள் வேணும், இன்பம் வேணும்னா மற்ற தெய்வங்களை வணங்கணுமா என்பதுதான் என்னது கேள்வி. விடை சொல்றார். விடை அவ்வாறல்ல, அது சரியல்ல, அந்த எண்ணம் தவறு. அவன் அறமுதலியவற்றை உபதேசித்ததோடு தேவர்களுக்காக முப்புறத்தை அளித்தார். தேவர்களுக்காக முப்புறத்தை அளித்து வாழ்வு கொடுத்தார் என்பது தேவர்களும் ஒரு வகையில் இல்லறவாசிகள் தான். அவங்களுக்கும் குடும்பம் உண்டு. இந்திரனுக்கு மகன், இந்திரன் மனைவி எல்லாம் சொல்றோம்ல. அப்ப தேவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் போது அதே சிவபெருமான் பொருளை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார். முனிவர்களுக்கு வீடு கொடுப்பார். இல்லறத்தாராகிய தேவர்களுக்கும் மக்களுக்கும் பொருளையும் இன்பத்தையும் கொடுப்பார். சிவ வழிபாடு செய்பவர்கள் பொருள் இன்பத்திற்காக வேறு கடவுளை வணங்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கட்டாயம் இல்லைன்னு சொல்லலாம். சிவ வழிபாடு செய்பவர்கள் வேறு கடவுள்களை வணங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா எல்லாமே இவரே என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். முனிவர்களுக்கு வீடு பேர் கொடுக்கிறாரு, தேவர்களுக்கு பொருளையும் இன்பத்தையும் கொடுக்கிறாருங்கிறத, தேவர்கள்ங்கிறத இந்த இடத்துல இல்லறவாசிகள்னு எடுத்துக்கிடணும். இல்லறவாசிகளுக்கு பொருளை இன்பத்தையும் கொடுக்கிறாருங்கிற வகையில் தேவர்களும் மக்களும் ஒன்று தான். என்ன வாசிகள் தான்? இல்லறவாசிகள் தான். எனவே இல்லறவாசிகளுக்கு தேவையான பொருளையும் இன்பத்தையும் கொடுக்கிறார் என்று இதில் புரிந்து கொள்ளணும்.
அடுத்த மந்திரத்திற்கான 17வது மந்திரம். மந்திரம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சிட்டு வினாவிடைக்குள்ள வாங்க. வாங்க சிவாயினம் குருவி. அம்பலத்தை கூத்தாடி தில்லையில் நடனம் ஆடுறாரு, உணவு சாப்பிட்றதுக்கு யாசகம் பெற்று சாப்பிட்றாரு. அவரை போய் கடவுள்னு எப்படி சொல்ல முடியும் என்பது கேள்வி. அப்படி சொல்லக்கூடாது. அந்த இறைவனை வேதங்கள் கூட அறியாமல் எங்கள் தலைவனே ஈசனே என்று புகழ்கிறதுன்னு விடை சொல்றார். இதில் இருக்கிற வினா என்ன விடை என்னங்கிறத பார்க்க போறோம். வினா அம்பலத்தே என்ற 17வது மந்திரத்திற்கான வினா. தில்லையில் நடனமாடுகிறார் அல்லது பொதுவில் நடனமாடுகிறார், உணவுக்காக யாசகம் பெறுகிறார். இவரை கடவுள் என்று சொல்லுவது எப்படி? சொந்தமாக இடமும் இல்லை, சரியான உணவும் இல்லை, எப்படி கடவுளாக முடியுங்கிறது கேள்வி. விடை சொல்றாங்க. வேதமே இவரை போற்றுகிறது. எனவே ஞானிகள் இவரை போற்றுவார்கள். பிராக்கெட்ல பொதுவில் கூத்தாடுகிறார், சொந்தமாக இடம் இல்லை, சரியான உணவு இல்லை, அப்படிதான் உரை எழுதியிருக்கிறோம். நாம 17வது மந்திரத்துக்கு, திருச்சாளல் 17வது மந்திரத்துக்கு நம்ம உரை எழுதும்போது அப்படிதான் எழுதியிருக்கிறோம். கேட்க மாட்டார்கள். அவருக்கு சொந்தமாக இடம் இல்லை, அவருக்கு சரியான உணவு இல்லை என்று கேட்பவர்கள் அறியாமையுடையவர்கள். அதான் விடை. ஏனென்றால் வேதமே அவரை புகழ்கிறது, ஞானிகளும் புகழ்கிறார்கள். ஞானிகள் புகழ்கிறார்கள்ங்கிறது அதில் இருக்காது. வேதம் புகழ்ந்தா ஞானிகள் புகழ்வார்கள் அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிடணும். வேதம் ஒன்றை பண்ண ஞானிகள் ஒன்றை பண்ண மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் யார் செய்வா? ஆமா, அது எப்படி எங்கிருந்து வருதுன்னு கேட்கக்கூடாது. அடுத்த 18வது மந்திரம் சலமுடைய சலந்தரன். அதுல என்ன சொல்றாருன்னா, சலந்தரன் என்பவனை அழிப்பதற்காக சலந்தரன்கிறவன் சிவபெருமானுக்கு எதிராக போருக்கு வருகிறான். அப்போ நிலத்தை வட்டமாக ஒரு கோடு போடுறார், வட்டமாக கிழிக்கிறார். அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை எடுக்க சொல்றாரு. யாருக்கிட்ட? சலந்தரன்கிட்ட. அவன் எடுக்கும்போது எதா மாறிடுது, சக்கரமா மாறி அவனையே அழிச்சு போடுது. அந்த சக்கரப்படையை எதுக்காக இவர் திருமாலுக்கு கொடுத்தாரு என்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, அவர் தன்னுடைய கண்ணையே மலரா அரிச்சிருக்கிறாரு, அதனால கொடுத்தாரு என்பது பதில். சரியா? இப்ப அதற்குரிய வினாவிடைய பார்க்கலாம். மூலத்தையும் வினாவிடை எல்லாம் வினாவிடை எழுதிடுங்க. எத்தனாவது மந்திரத்துக்கு? 18வது மந்திரத்துக்கு வினா. வெற்றியை தந்த சக்கரப்படையை தான் வைத்துக் கொள்ளாமல் திருமாலுக்கு கொடுத்தது எப்படி சிறந்த செயலாகும்? சிறந்த செயலாகும். பயன்படக்கூடிய ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கறத நம்ம உலகத்தில் அவ்வளவு ஈஸியா நம்ம பாராட்டிட மாட்டோம். இந்த விடை எழுதுனா உங்களுக்கு அதுல என்ன கேட்கிறாங்கிறது புரிஞ்சிடும். வாங்க, இந்த விடை எழுதுனா புரிஞ்சிடும். விடை எழுதுங்க. இந்த செயல் வேண்டியதை வேண்டியவாறு கொடுக்கும் வள்ளல் என்பதை காட்டுகிறது. வள்ளல் என்பதை காட்டுகிறது. தனக்காக ஒன்றையும் விரும்பாதவன் என்பதை காட்டுகிறது.
இது சிவபெருமானுக்கு உயர்வு தரும் அன்றி தாழ்வை தராது. உலகியல்ல சராசரி மனிதன் அவன் குடும்பத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதை யாரும் அவ்வளோ ஈஸியாக பாராட்ட மாட்டாங்க. அன்னைக்கு வகுப்பில் கூட சொன்னேன். சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, ஒரு நல்ல வீடுன்னு வச்சுடுங்களேன். அந்த வீட்டை அல்லது ஒரு தோப்பு 10 ஏக்கர் தோப்பு இருக்குது, அதை அப்படியே இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாருங்கிறத உலகத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. அவன் கிறுக்கனா இருப்பான் போல, பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு வார்த்தைகளை பேசுவாங்க. அது சராசரி மனிதர்களுக்கு தான் அந்த பார்வை பொருந்தும். ரெண்டாவது, அவன் நினைத்தால் மீண்டும் அதுபோல ஒரு பொருளை அவனால் என்ன செய்து கொள்ள முடியாது, உருவாக்க முடியாது. ஆனால் சிவபெருமான் நினைச்சா என்ன செய்வார், உருவாக்கி கொள்வார். எனவே இந்த செயல்ல பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருளை இது நாளைக்காகவும் அடுத்த வருஷத்துக்காகவும் நினைக்காம உடனே எடுத்து கொடுத்தார, இது எப்படி சரியாகும்னா அதுல தான் சிவபெருமான் வள்ளல் ஆகிறார். வள்ளல் என்ன செய்ய மாட்டான், யோசிக்க மாட்டான். வள்ளல் தன்மையை காட்டுகிறார். மேலும் என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுப்பது யாருடைய குணம், சிவபெருமான் என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்கிறதுக்கு இந்த கதையை சொல்லணும். மேலும் அவருக்கு ஆகும்னு இதை வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவருக்குன்னு ஒன்றை விரும்புறாருங்கிறதுல வந்துடும். நமக்கு அவருக்கென்று ஒன்றை விரும்புகிறார். என்னதான் நம்முடைய தாயும் பிள்ளையானாலும் வாயு வயிறு வேறன்னு சொன்ன மாதிரி, இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா கணவர் அப்பா செலவுக்குன்னு ஒரு சொத்தை பாதுகாக்கிறாங்க, அம்மா செலவுக்குன்னு ஒரு பாதுகாக்கிறாங்க. என்னதான் தாய் தகப்பனாக இருந்தாலும் விவரம் உள்ள பெற்றோரை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், என் பேரில் 5 பைசா பேங்க்ல கிடையாது. ஆனால் என்ன மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்க பேங்க்ல 25 லட்சம் 30 லட்சம்லாம் வச்சிருக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆன பணத்தை அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன், என் கையில் 1 பைசா கிடையாது. சில விவரமான பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, தனக்கென்று வைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்க நினைச்சா திரும்ப அந்த அமௌண்ட்டை என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. ஆனா இறைவன் சம்பாதிக்க முடியும், அதனால கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. சம்பாதிக்க முடியல, அது விஷயம் கிடையாது. அவர் சம்பாதிச்சாலும் யாருக்காக தான் சம்பாதிப்பாரு, மற்றவங்களுக்காக தான். அதனால தனக்கென்று ஒரு பொருளை வைக்காத. இப்படி ஒரு கான்செப்டை நிறுவுறதுக்கு நம்ம எத்தனையோ முயற்சி பண்ணுவான். அந்த மந்திரம் அழகான மந்திரம். அவன் வள்ளல், அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான், அவனுக்கு எதையும் வச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டால் எந்த மந்திரம், இந்த மந்திரம் தான். அடுத்து 19வது மந்திரத்துக்கு போறோம். நீங்க சில குடும்பங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காரைக்குடி செட்டியார் அவங்க குடும்பத்துல எல்லாம் இது ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. பெற்றோருடைய செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கட்டாயமா வச்சிருப்பாங்க. சாதாரண குடும்பங்கள்ல பார்த்தா பிள்ளைகளை நம்பி அதை எதை கொடுத்து கடைசியில் அனாதையா இருக்கிற பெற்றோர்கள் நிறைய இருக்காங்க. பிள்ளைகளை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிறகு பிள்ளைகளை யார் அனாதையாக்கிடுவாங்க, பெற்றோர் ஆக்கிடுவாங்க. ஆனா அந்த காரைக்குடி பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா சொத்து பிரிக்கும் போதே அப்பாவுக்குள்ள செலவு, அம்மாவுக்குள்ளது, பிள்ளைக்குள்ளது கரெக்டா பிளான் பண்ணி பிரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த உயிர் பிரிஞ்ச பிறகுக்கான செலவுக்கு கூட அமௌண்ட் வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம மனிதர்கள், இறைவன் மனிதன் கிடையாது. அவன் யாரு, கடவுள், வள்ளல். தனக்குன்னு எதையும் யோசிக்காத, புரியுதா? அதுல இருந்தே ஒரு பிரமாணத்தை எடுக்கணும். மனிதன் தான் இப்படி யோசிக்க வேண்டியிருக்கும், கடவுள் இப்படி யோசிக்க வேண்டிய அவசியம். அதையும் மனிதன்ல இருந்து அவரை பிரிக்கிறது. திருமால் ஆன்மா இருக்கும், அவர் நினைச்ச அப்படி ஒரு இது அவரால் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. சிவபெருமான் கடவுள் இருக்கும். அதுதான் இதுல சொல்ற. அடுத்த மந்திரத்தை படிச்சுக்கிடுங்க, அப்பதான் புரியும். அதாவது ஏற்கனவே பேசுனதை திரும்ப சொல்றாரு. புலித்தோல் அணிஞ்சிருக்கிறாரு, விஷம் சாப்பிடுறாரு, அதை பற்றி சொல்லு என்று கேட்கும்போது அவர் என்ன உடுத்தாலும் என்ன சாப்பிட்டாலும் அவர் விரும்ப அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதற்கான வினாவிடை பார்க்கலாம். இந்த திருச்சானலுக்கு மட்டும் அவர் தான் அருணை வடிவேலனார் படிச்சா மட்டும்தான் இந்த பதிகம் என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுல தடை என்ன எழுப்பிருக்கிறாங்கன்னா, இறைவன் புலித்தோலை அணிகிறார், விடம் அருந்துகிறார், யாசம் பெறுகிறார், இதெல்லாம் அவருக்கு எந்த வகையிலையும் பொருத்தமா தெரியலையே. இந்த மந்திரம் 11 எழுப்பப்பட்ட வினா ஏற்கனவே இந்த பதிகத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மீண்டும் உரையாசிரியர் சொல்றார், மீண்டும் இதற்கு முன்பு எழுப்பிய வினாவை திரும்ப எழுப்புகிறாருங்கிறார்.
புலித்தோல் உடுத்தினாருங்கிறீங்க, நஞ்சி சாப்பிட்டாருங்கிறீங்க, பிச்சை எடுத்தாருங்கிறீங்க. இதெல்லாம் அவருக்கு சிறிதும் பொருத்தமா தெரியலையே. விடை சொல்றாரு. விடை சொல்ற அழகான விடை. தன்னுடைய பெருமைக்காக செயல் செய்பவர்களுக்கு நீ சொல்லுவது பொருந்தும். பிராக்கெட்ல மனிதர்களுக்கு அல்லது உயிர் வர்க்கங்களுக்கு. உயிர் வர்க்கங்கள் எல்லாமே தன்னுடைய பெருமைக்காக தான் எதையும் செய்யும் பெரும்பாலும். ஞானிகளுக்கு பொருந்தாதுன்னு வச்சுருங்களேன். மாணிக்க வாசகருக்கு, நாயன்மார்களுக்கெல்லாம் அது பொருந்தாது. உயிர்கள் தன் பெருமைக்காக ஒன்றை செய்யும். இப்போ சாதாரணமாக புரிஞ்சுக்கிடுவோமே, நம்ம சராசரி மனிதர்கள் விலை உயர்ந்த நகை அணிகிறோம், விலை உயர்ந்த ஆடை அணிகிறோம், விலை உயர்ந்த வாகனங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் துறவு நிலைக்கு போகிறபோது நம்மை போன்ற மனிதர்களை துறவு நிலைக்கு போனவர் என்ன ஆயிடுறாங்க? ஆடையில் கவனம் அவங்களுக்கு குறையுது, நகைகளில் கவனம் குறைஞ்சிருது, எல்லாமே குறைஞ்சு போயிடுது. அப்போ அவங்க பெருமை கருதாத இடத்துக்கு போயிடுறாங்க. மனிதர்கள்லேயே 2 வகை வருது. பக்குவத்துக்கு முன்பு பெருமை கருதுவர், பக்குவத்துக்கு பின்பு பெருமை கருதாமல் ஆடையில் உணவுலெல்லாம் பெருசாக கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இல்லறத்தான் ரொம்ப பல வகையாக சாப்பிடுற மாதிரி யாரும் சாப்பிடுவதில்லை. துறவிகள் சாப்பிட்றது இல்லை. வெறும் அவலை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, வெறும் பொரியை சாப்பிட்டு, காஞ்சி பெரியவருக்கெல்லாம் உணவு பொரின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கை பொரியை அப்படி தண்ணியில் நினைச்சு சாப்பிட்டாருன்னா ஒரு வேளை உணவு முடிஞ்சுது அப்படிம்பாங்க. அப்போ மனிதர்கள்லேயே இப்படி 2 வகை வருதுன்னா, பெருமை கருதாத மனிதர்களுடைய உணவிலும் உடையிலும் எளிமை இருக்கிறது. பெருமை கருதுகின்ற மனிதர்களில் இதெல்லாம் பெருமைக்காக செய்கிறாங்க. சில பேர் பெருமைக்காக உணவையே பெருமைக்காக சாப்பிடுவாங்க. கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நானெல்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் காலையிலேயே அன்னதானம் போடுற மாதிரி சாப்பாடு தான் போடுவாங்க. காலையிலேயே என்னது தான் இருக்கும். ஆமாம், எங்கள் பகுதியிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் நாட்டாமை இவங்களெல்லாம் மதித்த காலம். எங்கள் பகுதியிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா கல்யாணங்களும் 6 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். என்ன காரணம்னா, கல்யாணத்தின் பேரில் எந்த வேலையும் கிடக்கூடாது. எல்லாரும் விவசாயத்துக்கு அப்படி இப்படி போயிடுவாங்க. இப்போ கல்யாணம்னா ஒரு 3-4 நாளை முடிச்சே போடுறானுங்க. பட்டு சேலையை கட்டிக்கிட்டு, ராமராஜ் சட்டையை போட்டுக்கிட்டு, புரியுதா? இதையே போட்டு 7 நாள் கல்யாணம்லாம் வந்தாச்சு. இப்போ வடநாட்டு முறை தமிழ்நாட்டில் வந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரில, 7 நாட்கள் கல்யாணம் நடக்கிற இதில் எங்கள் உறவினர் வீட்டில் இப்போ நடந்தது. அவங்க நாகர்கோயில்காரங்க, மும்பை ஸ்டைலில் எத்தனை நாள் கல்யாணம்? 7ஆவது நாள் தாலிக்கட்டு. 7 நாள் கல்யாண விசேஷங்க. அவங்க கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்க, நாகர்கோயிலில் இருக்கிறாங்க. எங்கள் அக்கா கணவருக்கு உறவினர். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி நம்முடைய உடையின் குவாலிட்டி குறையும் போது, உணவின் குவாலிட்டி குறையும் போது நம்ம பெருமை போயிரும்னு நினைக்கிறோம். துறவிகள் இப்படி நினைக்கிறது இல்லை. இறைவன் நினைக்கிறதே கிடையாது. இறைவனுக்கு என்ன கேரக்டரோ அது யாருக்கு வந்துடுது? துறவிகளுக்கு வந்து. இங்கே துறவி மேட்டரே கிடையாது. ஏன் துறவியை சொன்னா அப்பதான் புரியும். நேரடியாக இறைவன் புரியாது. மனிதர்கள்லேயே இறைவன் மாதிரி இருக்கிறாங்கன்னா அப்போ இறைவன் எப்படி இருப்பார்? இப்போ விடை எழுதிடுங்க. தன்னுடைய பெருமையை கருதுறவங்களுக்கு மேலே சொன்ன கேள்விகள் பொருந்தும். என்ன புலித்தோல் கட்டுறாரு, என்ன விசஞ்சாவிடுறாரு, என்ன பிச்சை எடுக்கிறாரு என்பது பொருந்தும். சிவபெருமான் தன்னுடைய பெருமையை கருதாதவர், பிறர் நலமே கருதுபவர். அழகான விடை. அவர் பெருமையை பற்றி தன் பெருமை தான் அறியான் என்பதற்கு அவர் பெருமை அவருக்கு தெரியாதுன்னு எடுக்கக்கூடாது. தன்னுடைய பெருமையை, தனக்கு பெருமை வேணும்னு அவர் நினைக்கிறதில்லை. தனக்கு பெருமை வேண்டும் என்று என்ன செய்வதில்லை? நினைப்பதில்லை. நீங்க நமக்கு பெருமை வேண்டாம் அப்படிங்கிற நினைப்பு வந்துட்டுனாலேயே எளிமை வந்துடும். நான் இந்த மந்திரத்தை நடத்தும்போது ஒரு உதாரணம் சொன்னேன். தீபாவளி வருது, ஆடை எடுக்க போறாங்க, ட்ரெஸ் எடுக்க போறாங்க. அந்த பெற்றோர்கள், வயசான பெற்றோர்களாக இருந்தால் எடுக்கவே மாட்டாங்க. சிலர் பெற்றோர் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க. பேரன், பேத்தி, மருமகன், மருமகள், சம்பந்திக்கு எடுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அது சில கிறுக்குகளும் இருக்குது. ஏன்னா யாரும் எடுக்கிறது இல்லை, அதனால கிறுக்குங்கிற. யாராவது ஒருத்தர் எடுத்தாங்கன்னா கிறுக்குங்கிறாங்க. சம்பந்தி குடும்பத்துக்கு எடுக்கிறவங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு கடைசியில் இவங்க 2 பேருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. இது நடத்தும் போது சொன்ன ஞாபகம் வருது எனக்கு. எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்திருந்தா கூட ஒரு குவாலிட்டி ரொம்ப குறைவா என்ன செஞ்சிருப்பாங்க? எடுத்திருப்பாங்க.
அப்படியே எடுத்தாலும் கூட எல்லாரும் புத்தாடையில் இருக்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க, குளிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த டைமுக்கு. நீங்க தீபாவளிக்கு பட்டாசு வைக்கிற நேரத்து பட்டாசு வைக்கிறதுக்கு புத்தாடை போடுறது பட்டாசு வைக்கிறதுக்காக இல்ல, நாங்க புது ட்ரெஸ் போட்டோங்கிறது எதுக்கு தெரியணும், ஊர் உலகு தெருக்காரனுக்கு தெரியணும், அவனை காண்டு பண்ணணும். அதுக்கு நீங்க எடுத்த ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு பட்டாசு ஒரு காரணம், காலில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெளியே வர்றது ஒரு காரணம். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் குரூப்பா போட்டோ எடுக்கணும், நீங்க மட்டும் இப்படி இருந்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் உங்களை கவனிக்கலன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் எடுத்தது இவர் காசுல தான் எடுத்திருப்பாங்க, ட்ரெஸ் எடுத்தது இவர் காசுல தான் எடுத்திருப்பாங்க. எல்லாரும் யார் தலையில போட்டிருப்பாங்க, அவர் தலையில போட்டிருப்பாங்க செலவை. இது செல்லு பாருங்க, லட்சுமிங்க இல்லையா பார்த்துட்டு வந்துரு, ஏதாவது முக்கியமான போனா இருக்கிற போது என்ன சொன்னோம். அப்போ அந்த இவர் காசுலயே ட்ரெஸ் எடுத்துவிட்டு என்னமோ அவங்களே செலவழிச்ச மாதிரி குரூப் போட்டோ எடுக்கும்போது நீங்களும் அப்படி இருங்கம்பாங்க. புரியுதா? இதில் பெரும்பாலும் நான் சொன்ன விஷயங்களை நானே கடைபிடிக்கிறது தான். எங்கள் வீட்டில் தீபாவளிக்கெல்லாம் நான்லாம் பெருசாக ட்ரெஸ் எல்லாம் பெருசாக எடுத்து போடவே மாட்டேன், எடுக்க மாட்டேன். முதல்ல எடுத்தாலும் பெருசாக எல்லாரு கூடயும் புது ட்ரெஸ்ஸோட இருக்க மாட்டேன். அது என்ன இப்போ வருவோம், பாடத்துக்கு வருவோம். இதை சொல்லிட்டு இதை நீங்கள் கவனிச்சுட்டு போனீங்கன்னா இது புரியும், இல்லைன்னா அதை நீங்கள் ஒரு பாடமாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது என்ன சொல்ல வருதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். எத்தனாவது பதிகம் பார்த்தோம்? 19. இப்போ அதில் விடைக்குள்ள வந்தீங்கன்னா தெரியும். அதாவது சிவபெருமான் தன் பெருமை கருதாது, பாத்தீங்களா, நமக்கு புது ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் புது ட்ரெஸ் கட்டுட்டு அப்படி ஒரு பெற்றோர் நினைக்கிற மாதிரி, பெற்றோரை இறைவனோட ஒப்பிடலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்பர் சுவாமிகள் வரலாறுல அவர் கலங்கினதுக்கு காரணம் கடவுளா நினைச்ச அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே தான். பிறர் நலம் ஒன்றையே கருதுதலின் அது அவனுடைய அருளை காட்டுமே தவிர அது குறை சொல்வதற்கு உரியது கிடையாது. ஒரு சராசரி மனிதனா இருந்தா, நீங்களே உங்க முக்கியமான ஒரு ரிசப்ஷன் உங்க குடும்பத்தில் நடக்குது, எல்லாருமே குடும்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, எல்லாருமே நல்லா டிப்டாப்பா வந்திருக்கும் போது குடும்பத்தில் ஒருத்தன் மாக்கா மாதிரி வந்தாச்சுன்னா நம்மளே என்ன செய்வோம், ரிசப்ஷனுக்கு வந்திருக்க லட்சணத்தை பாருங்க, இப்படி 4 பேர் வந்தான்னா அப்புறம் நல்லது நடந்த மாதிரி தான், எவ்வளவு கேவலமா நினைப்பானு நம்மள அப்படின்னு யாரை கார்னர் பண்ணுவீங்க? அவங்கள கார்னர் பண்ணுவாங்களா இல்லையா? அவங்கள கார்னர் பண்ணுவோம். எல்லாரும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம், எல்லாருமே பளிச்சுன்னு இருக்கணும். எங்க கிராமங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, நீங்களாம் திருநெல்வேலியில கொஞ்ச நாள் பிறந்து தூத்துக்குடி கோவில்பட்டிக்கு அங்க வரணும், திசைநிலை பக்கம் வரணும். நான் சொல்றது அங்கெல்லாம் நீங்க ஒரு கல்யாண ரிசப்ஷன்னா 50 பொண்ணாக கழுத்தில் இல்லாம முன்னால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்படி மீறி நின்னாலும் உங்களை பின்னால தள்ளி விட்டுருவாங்க. கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா கூட தாம்பூலம் எடுக்க விட மாட்டாங்க, பின்னால அந்த ரவுண்ட்ல இருந்து கழட்டி விட்டுருவாங்க. எதோட இருக்கணும், நல்ல நகை நட்டுகளோட இருக்கணும். இந்த உலகிலெல்லாம் நினைச்சீங்கன்னா இது புரியும். தன் பெருமை கருதாது பிறர் நலம் ஒன்றையே கருதுதனால அது இறைவனுடைய அருளுக்கு இழிவாகாது என்று சொன்னார். சரியா? இதில் உள்ள பெரும்பாலும் எல்லா வினாக்களையும் நம்ம கேட்டு விடை சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இதை ஒரு பதிவாக நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த பதிவுக்கு நம்ம போக போறோம். சிவாய நம.